ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர். திருப்பாடல் ஆசிரியர் 130:3 சொல்லுகின்றார். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர் என்று கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் கடவுளுடைய மன்னிக்கின்ற அந்த குணத்தையும் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகம் அதற்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆகாபு அரசனை பற்றி சொல்லுகின்றார்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்ட அரசர்களிலேயே மிகவும் கெட்டவன், கொடிய அரசன் யார் என்றால் ஆகாபு அரசன் என்று சித்தரிக்கின்றது இன்றைய முதல் வாசகம். நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றான். அவனுடைய பாவங்களுக்கு அளவே இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. மிக கொடிய ஒரு பாவியாக காட்டப்படுகின்றான் ஆகாபு அரசன். அவன் கடைசியாக செய்த பாவம் இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, நாபோத் என்கின்ற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டான். அவனை கொன்றுவிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டான். உடனே எலியா வழியாக கடவுள் ஆகாபை எச்சரிக்கின்றார். நாபாத்துடைய இரத்தத்தை எவ்வாறு நாய்கள் நக்கினவோ அதே போன்று உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும், நீயும் கொலை செய்யப்படுவாய் என கடவுள் எலியா இறைவாக்கினர் வழியாக ஆகாபு அரசனை எச்சரிக்கின்றார். எச்சரித்த உடனேயே ஆகாபு அரசன் என்ன செய்கின்றான்? அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டு மனம் வருந்துகிறான். தான் செய்த தவறுகளுக்காக சாக்குடை அணிந்து கொள்ளுகின்றான். சாக்குடை மேல் படுத்து கொள்ளுகின்றான். கடவுளிடத்திலே, கடவுளை என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கடவுளிடத்தினுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி அழுகின்றான். உடனே கடவுள் என்ன செய்கின்றார்? அவன் இவ்வாறு செய்ததை பார்த்த உடனேயே எலியாவிடத்திலே சொல்லுகின்றார், இதோ என் ஊழியன் தன்னையே தாழ்த்தி கொண்டதை நீ பார்த்தாயா என கேட்கின்றார். அவன் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் மருந்து விட்டான். தன்னுடைய பாவங்களை இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றான். எனவே நான் அவனை மன்னிக்கிறேன் என கடவுள் உடனடியாக மன்னிக்கின்றார். அங்க முன்னாடி என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் மக்களை ஆண்ட அரசனிலே மிக கொடிய அரசன், மிக பெரிய பாவி, நிறைய பாவங்கள் செய்த அரசன் என ஒரு புறம் சொல்லிவிட்டு, அவன் மனம் திரும்பிய உடனேயே கடவுள் அவனுக்கு கொடுக்க இருந்த தண்டனையை கொடுக்காமல், நான் அவன் மீது இரக்கம் வைத்து அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் விவிலியத்தை வாசித்தோம் என்றால் இது ஒரு தற்காலிகமான முடிவாக மாறிவிடுகின்றது. காரணம், ஆகாபு அரசன் ஒரு தற்காலிகமான மனமாற்றத்தை மட்டுமே கொண்டிருந்தான். அவன் முழுவதுமாக மனம் மாறவில்லை. கடவுள் அதை அறிந்திருந்தும் அவன் தற்காலிகமாக அந்த சூழ்நிலையிலே இறைவனுடைய கோபத்திலிருந்து தன்னுடைய பாவத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்று அவன் மனம் மாறுகின்றான். இறைவன் அதை அறிந்திருந்தும் இறைவன் அவனை எப்பொழுது மன்னிக்கின்றார். ஆனால் மன்னித்த பிறகு மீண்டும் ஆகாபு அரசன் பாவம் செய்கின்றான். மீண்டும் பாவம் செய்து கடைசியாக கடவுள் அவனுக்கு எந்த விதமான தண்டனை கிடைக்கும் என எச்சரித்தாரோ அதே தண்டனையை அவனே சென்று பெற்றுக்கொள்ளுகின்றான். ஏனெனில் அவன் தற்காலிகமாக மனமாறினான், மீண்டும் பாவம் செய்து மீண்டும் தண்டனையை பெற்றுக்கொண்டான். ஆனால் கடவுள் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துபவர் கிடையாது. நாம் அவரிடத்திலே தஞ்சம் புகுகின்ற பொழுது, என் பாவங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே என நாம் வேண்டுகின்ற பொழுது, நாம் எப்படிப்பட்ட கொடிய பாவியாக இருந்தாலும் இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை அளித்து மீண்டும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். நாம் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கருத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், 103:10 சொல்லுகின்றார், ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பது கிடையாது என்று. அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நடத்தினால், நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டித்தால் இவ்வுலகில் யாராலும் வாழ முடியாது. ஆனால் அவர் எவ்வாறு நம்மை நடத்துகின்றார் என்றால், அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துகின்றார். இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் அதை தான் சொல்லுகின்றார். கடவுளை, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். இதோ என்னுடைய பாவங்கள் நிறைய இருக்கின்றன, என் கண் முன்பாக என் பாவங்கள் சூழ்ந்து நிற்கின்றன, மலை போல உயர்ந்து இருக்கின்றன. இந்த பாவங்களை எல்லாம் என்னிடமிருந்து அகற்றியறலும். என் பாவங்களுக்காக நான் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன், என் பாவங்களை கழுவியறலும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இன்றைய திருப்பாடலிலே தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் இறைவனத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் இறைவன்
எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இறைவன் நம் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற ஒரு ஊதாரி மைந்தன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தந்தையை விட்டு சொத்துக்களை அனைத்தும் எடுத்து சென்று பாவ வழியிலேயே வாழ்ந்துவிட்டு அவன் அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே தந்தை என்னுடைய மகன் எப்பொழுதும் மீண்டும் என்னிடத்தில் வருவான் என ஆவலோடு அந்த வழியை பார்த்து கொண்டே அமர்ந்து கொண்டிருந்த தந்தையை போல கடவுள் இருக்கின்றார். இதோ என் மகன் என்னை விட்டு சென்று விட்டான், பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என் மகள் என்னை விட்டு சென்று விட்டால் பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் அவர் எப்பொழுது என்னிடத்தில் திரும்பி வருவார் என நமக்காக கடவுள் அந்த வழியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். எப்பொழுது என் மகன் என் மகள் என்னிடம் திரும்பி வருவாள் என காத்து கொண்டிருக்கின்றார் கடவுள். நாம் அவ்வாறு திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் உடனடியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாம் திரும்பி செல்ல தயாராக இருக்கின்றோமா? நாம் பல நேரங்களிலே மனமாற்றம் அடைகின்றோம். ஆனால் அந்த மனமாற்றம் தற்காலிகமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது, முழுமையான மனமாற்றமாக இருப்பது கிடையாது. இறைவன் நம்மை முழுவதுமாக மன்னிக்க தயாராக இருக்கின்றார், நாம் முழுவதுமாக மனமாற தயாராக இருப்பது கிடையாது. புனித அகஸ்தினாருடைய புகழ்பெற்ற வரிகள், நம்முடைய அனுமதியின்றி நம்மை படைத்த கடவுள் நம்முடைய விருப்பமின்றி நம்மை மீட்க முடியாது என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய அனுமதி நம்முடைய விருப்பம் பெரியதாக இல்லை. ஆனால் நம்மை மீட்க வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பம் மிக மிக அவசியம். நாம் மனமுவந்து இறைவனுடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, பாவ வழிகளை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த மீட்பானது நமக்கு கிடைக்கும். இந்த ஆகாபு அரசன் செய்தது போன்று நம்முடைய வாழ்வில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஆகாபு அரசன் செய்தது, நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை தவறான முறையிலேயே அவனுடைய உரிமையை பறித்து கொண்டான். இன்று நாம் ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது ஒரு பதவியையோ அல்லது ஏதேனும் ஒன்றை நாம் மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாமும் ஆகாபு அரசனை போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்குரிய உரிமைகளை பறித்து தவறான முறையிலே அவர்களுக்கு செல்ல வேண்டிய பதவியையோ அல்லது செல்வத்தையோ அல்லது பொருளையோ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாமும் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமீன்.